தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கிற கொஸ்டின் அண்ணாமலை சாட்டை எடுத்தது சரியா தவறா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகம் ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆர் த ஓல்டஸ்ட் கல்ச்சர் இந்த லீவிங் ஹிஸ்ட்ரி இஸ் தமிழ். ஸோ அதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை உண்டு, அலாதையான ஒரு கர்வமும் உண்டு. இது இங்கே இருக்கிற எல்லா ஃபாரினர்ஸ்டையும் சொல்லுவேன், டு யூ நோ வாட் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், தட் இஸ் வாட் ஐ ஸ்பீக் இன் மை ஹோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த சமூகம் இன்றைக்கி சாட்டை எடுத்து நான் அடித்து கொண்டு திமுகவோட ஆட்சியை நான் விளக்குவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம்ன்றது எனக்கு புரியல. அந்த இடத்துல அவர் தவறு செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அவரோட இன்டர்வியூ இனிஷியலாக பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட். தெர் இஸ் நோ கொஸ்டின் அபவுட் இட். வெரி இன்ஸ்பயர்ட். நல்லா பேசினார். ஒரு எஃப்ஐஆர் எப்படி எழுதணும், ஏன் இந்த போலீஸ் இப்படி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணார். அதே சமயத்தில் இந்த வேறு திமுக ஆட்சியை நான் வெளியே அனுப்புகிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லும் போது ஐ தாட் தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் ஆல் டுகெதர். பிகாஸ் அவர் சொன்னதை செய்வாருன்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது இல்லையா. பட் அங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து போய் நான் என்னை சவுக்கால அடிச்சுக்க போகிறேன், சூரசம்மாரம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து திமுகவை அழிக்க போகிறேன்னு சொல்கிறது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒருவேளை திமுகவை அழிக்க முடியல அப்படின்னா முருகர் அவரை கைவிட்டுட்டாருன்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை அவர் சாட்டையால் அடித்து திமுக கிட்ட அவர் தோத்துட்டாரு அப்படின்ற போது அந்த சாட்டையால் அடித்த அடி வேஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த இடத்துல அவர் இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தியாக போய் அவர் ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே அவருக்கே நெகட்டிவாக ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு கருத்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது அப்படி தான் தோணுச்சு. ஈ ஷுட் திங்க் ட்வைஸ் அப்படின்றது. அவர் என்ன வேணால் படித்து இருக்கலாம், அதுதான் நான் திருப்பி சொல்கிறது. அகடமிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பட் ரியல் பாலிட்டிக்ஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதை அவர் இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு, பட் நெவர்தலஸ் இஃப் யூ கேன் மேக் எ வெரி ஃபார்மிடபிள் அலையன்ஸ். இன்றைக்கி எப்படி திமுகவோட ஸ்ட்ரென்த்தே அவங்களோட அலையன்ஸ் தான், அவங்களோட நம்பர்ஸ் தான். விசிகா, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிஎம்கே, இந்த அலையன்ஸ் மாதிரி ஏடிஎம்கே ப்ளஸ் என்டிஏ ப்ளஸ் விஜய் ப்ளஸ் யாரெல்லாம் கூட சேர்கிறாங்களோ அவங்கெல்லாம் சேர்த்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் உருவாக்குனாங்கன்னா டிஎம்கேவை தோற்கடிக்கிறது ரொம்ப ஈஸி.